நிலா கேக்குறாங்க பொண்ணு வீட்டை பார்த்து, இப்படி ஒரு விஷயத்த ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப கன்வீனியன்ட்டா புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நேர்ல வந்து பேச தெரிஞ்சிச்சுல. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயமெல்லாம் புரோக்கர் கிட்டயா சொல்லுவீங்க? பொண்ணோட அப்பா சொல்றாங்க, புரோக்கர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைச்சோம். ஐயனார் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பொண்ணு வீட சரமாரியா கேள்வி கேட்கறாங்க. பொண்ணு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. கோவத்தோட ஐயனார் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. நடேசன் வீட்டுக்கு போன உடனே புரோக்கரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணனும் தங்கச்சியும் ஊரு ஃபுல்லா சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சேரன் கிட்ட கோவமா சொல்றாரு நடேசன். எல்லாரும் சேரனை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் சொல்றாரு, எனக்கு கல்யாணம் நடந்துட்டா சோழா பாண்டிக்கு கல்யாணம் நடந்துரும்லடா. அதனாலதான்டா இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா ஏற்பாடு பண்ண. பாண்டியன் கேக்குறாரு, என்னென்ன வானதி உன்னைய பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? என்ன சொல்லுன, ஏன்ன பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களா? ஆண்டி, எனக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கு கல்யாணம் ஆகும்னு பேச்சுவாக்குல சொல்லுச்சு, அவ்வளவுதான்டா. சேரனோட வேலை பார்க்கிறவரு, பையா வெளியே வாங்க பையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சேரனும் வெளியே கிளம்பி போறாரு. வானதிக்கு பாண்டியன் ஃபோன் பண்ணி வெளியே கூப்பிடுறாரு. வானதியும் வெளியே வர்றாங்க. சேரன் அண்ணாவ எப்ப பார்த்து பேசின? வானதி நடந்ததெல்லாம் பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, வானதி, அன்னைக்கு உன்னை நான் செல்ஃபிஷ்னு சொன்னதுக்கு எவ்வளவு சண்டை போட்ட. நிஜமாலே நீ ஒரு செல்ஃபிஷ் தான். பாண்டி, என் நிலைமை உனக்கு தெரியாது. என்ன வானதி உன் நிலைமை தெரியாதுன்னு சொல்ற? வீட்டுல உன்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு என்ன எதுக்கு பார்க்க வர? தயவு செய்து இனிமேட்டு வராத. நாளை சந்திப்போம்.